இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட்டே வந்து ரிலீஸ் ஆகி பல வைப் வந்து உண்டாகுச்சு. ஓகே, இது வந்து ஒரு மார்க் கண்டனி படம் மாதிரியான ஒரு வைப் வந்து நமக்கு தரப்போகுது, ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்து மேலே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்தினுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்றதும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் வந்து ஒரு பாட்சா படம் பார்த்துருக்கீங்க, ஒரு சத்திரியன் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு கதை தான். பேக்ரவுண்ட் வந்து அவர் வேற மாதிரி இருந்திருப்பாரு, இப்ப திரும்பி வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு, திரும்ப அந்த இதுக்கு போறாரு, தன் பையனை காப்பாத்துறாரு, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ வந்து நான் ஃபுல்லா கதையை சொல்ல விரும்பல. நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த படம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஸோ அதனால வந்து நான் வந்து கதையை வந்து ரிவீல் பண்ண விரும்பல. படத்தினுடைய பாசிட்டிவ்ல என்ன, நெகட்டிவ்ஸ்ல என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏகே அவர்கள் தான். உண்மையிலே வந்து விடாமுயற்சி படத்தில் எவ்வளோ வந்து அவர் வந்து ஒரு காமா ஒரு செட்டிலாக வந்து ஒரு ஆக்ட் பண்ணாரோ அதுலேருந்து டோட்டலாக வந்து வெளியில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்சமான ஒரு அஜித் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும், அவ்வளோ வைப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து உண்மையிலே வந்து மிரட்டி விட்டுருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டூப்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரே வந்து நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டன்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிலுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபைட் சீனை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே வந்து மெனக்கிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த கோட் சூட்டு இதுக்கே வந்து எப்படியும் ஒரு 3 கோடி 4 கோடி கூட செலவழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தினுடைய அந்த காஸ்டியூம் ஒர்க்கே வந்து அவருக்கு வந்து சூப்பராக வந்து சூட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஏஜிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து டெக்னிக்கலாக எதுவுமே பண்ணலை. டோட்டலி வந்து அவர் வந்து டயட்லாம் இருந்து வெயிட்லாம் குறைச்சி அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஓகே, நீங்கள் ட்ரெய்லர் கட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே தான், அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டிஏஜிங்லாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசாயிடுச்சுன்றதுக்கான அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து அதில் தெரியுது. ஸ்க்ரீன்லேயே வந்து ஓகே என்னதான் டிஏஜிங்காக இருந்தாலும் தலைக்கு வந்து வயசாயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன மேக்கப் போட்டாலும் அந்த சில இடங்கள்ல வந்து அப்படியே வந்து தெரியுது. இருந்தாலும் அந்த டிஏஜிங் பண்ணுறது அவ்வளவு தூரம் அவர் வந்து மெனக்கிட்டு இருக்காரு இந்த வயசுல அப்படின்றத நினைக்கும் போது வந்து உண்மையிலே நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். அதான் வந்து உண்மையிலேயே வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஒரு அஜித் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி தான். இதுக்கு முன்னாடி நீங்க தீனா பார்த்துருப்பீங்க, அமர்கலம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சிட்டிசன் இந்த மாதிரி எல்லாம் படம் இருக்கலாம், அட்டகாசம். ஸோ அந்த வரிசையில வந்து கண்டிப்பா வந்து இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரியான படம் வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க போய் படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து வைபா இருக்கும். ஸோ நான் சொன்ன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2-3 சீன் தான் வந்து கூஸ் பம்ப்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைபு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படம். அது மட்டும் இல்ல ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் வந்து இந்த படத்துல சொல்லி ஆகணும். ஸோ அவர் தான் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ்க்கே காரணம். ஸோ தலை வந்து அந்த ஸ்க்ரீன்ல வராரு அப்படின்னா அது பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அவங்க கொடுத்து தான் வந்து அந்த பில்டப் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து அவர் ஆக்சுவலா வந்து இந்த குட் பேட் அக்லியினுடைய அந்த இதுலேயே சொல்லியிருப்பார் என்னன்னா கண்டிப்பா வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ரிங்டோன்லாம் வந்து மாற்ற போறீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய பிஜிஎம்லாம் இருக்கும் அப்படின்னு உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த பிஜிஎம்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்தா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல பாடல்களுமே வந்து அருமையா தான் இருந்துச்சு. ரீமேக் பாடல் வந்து ஒன்று இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்லர் கட்லேயே வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது இல்லாம இன்னொரு சாங் ஒன்று இருக்கு. அதையுமே போய் நீங்க வந்து தியேட்டர்ல போய் வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னடா ஒரு சர்ப்ரைஸா வந்துட்டே இருக்கு அப்படின்னா உண்மையிலே படமே வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. படத்துல வந்து நிறைய ஆக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. சுனில் நடிச்சிருக்காரு, சிம்ரன் வராங்க, பிரபு வராங்க, பிரசன்னா வராங்க, இந்த மாதிரி நிறைய கிங்ஸ்லி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எந்த கேரக்டருமே வந்து இந்த படத்துல வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து தோணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து என்ன இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயே வந்து இன்ட்ரோல் விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடான ஸ்கிரீன் பிளே தான் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு வழக்கமான கதை தான். ஸோ வழக்கமான கதையில அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்கிரீன் பிளேவால் அந்த படத்தை நகர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து நடத்திருக்காரு. அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு தளபதி ரெஃபரன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க படம் போய் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து புரியும். ஸோ அதை வந்து தியேட்டர்ல போய் நீங்க வந்து பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வைப் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்து எழுதியிருக்காப்ல. படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லனே வந்து ஒரு 4 வில்லன்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்க படம் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். அர்ஜுன் தாஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு வில்லனா வந்து தெரிஞ்சாரு. அப்புறம் சுத்தியும் வந்து கதையில வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது புரியும். படத்துல இதை விட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை வந்து 3 மணி நேரம் எடுக்கிறேன் 3.5 மணி நேரம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களை வந்து உட்கார வச்சு கொள்ளாம வெறும் 2 மணி நேரம் 18 நிமிஷம் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1:10, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 1:18 அந்த மாதிரி. சரி, அவ்வளவுதான். ஸோ இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்
எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப உங்க பொறுமையெல்லாம் சோதிக்காது. படம் ஆரம்பிச்சதும் தெரியாது, படம் வந்து முடியறதும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேல வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. சரி ஓகேப்பா, இதெல்லாம் பாசிட்டிவ். வந்து அந்த படத்துல வந்து நெகட்டிவே கிடையாதா, அந்த படம் எல்லாரும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா படத்துல நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து தலையினுடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஆனா அதுவே வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நான் வந்து லேகிங்கா வந்து பாக்குறேன். ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டே இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த AAA படத்தினுடைய அந்த கிளாஸ்லாம் வந்து அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன எப்படி சொல்றதுன்னா, அந்த AAA லைட்டா வாட வருதுப்பா அப்படின்னுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான அந்த AAA சீக்வன்ஸ் எல்லாம் லைட்டா அப்படியே வர மாதிரியான ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரெண்டாவதா பட்ட மைனஸ். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, படம் வந்து ஒரு வைப் இருக்கு, ஆனா எமோஷனலா வந்து படம் வந்து உங்களுக்கு கூட கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டா ஒரு 50-50 தான் வந்து கனெக்ட் ஆச்சு. டோட்டலா வந்து ஒரு விசுவாசத்தின் கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான கனெக்ஷன் வந்து அந்த படத்துல வந்து மிஸ்ஸிங். ஸோ அது மட்டும் இல்லாம நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோரியுமே வந்து ஒரு வீக்கான ஸ்டோரி தான். நீங்க அடுத்தடுத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்றத நீங்க தியேட்டர்ல உட்காந்துட்டே வந்து நீங்க வந்து கணிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு வீக்கான ஸ்டோரி தான். ஓகே, ஸ்கிரீன் பிளே வாய்ஸ் வந்து அவர் எவ்வளவு சுவாரஸ்யப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஸ்டோரியே இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இன்னும் இந்த ஸ்டோரியவே வந்து இன்னும் ஒரு நல்ல மாதிரியா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம். தியேட்டர்ல போய் திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய படம். ஸோ அஜித் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா பாருங்க. நான் வந்து நியூட்ரல் ஃபேன்ஸ், நான் வந்து விஜய் ஃபேனா இருந்தீங்க, நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேப்பா, அவர் ஒரு பிக் ஸ்டார் தான், அவருடைய லெவலுக்கு வந்து ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு லெவல் வந்து செட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த படம் வந்து உங்களை என்டர்டைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டா உங்களை வந்து என்டர்டைன் பண்ணும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஓகே தான், கொடுத்த காசு வந்து வேஸ்ட் ஆகல அப்படின்ற மாதிரியான ஒரு படமா தான் தெரியும். இதுதான் வந்து நம்மளுடைய அந்த குட் பேட் அக்லி படத்தினுடைய டோட்டல் ரிவ்யூ. ஸோ மொத்தத்துல இந்த குட் பேட் அக்லிக்கு வந்து நம்ம 100க்கு வந்து ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான படம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், இந்த படத்தை வந்து நான் வந்து ஓடிடி வந்த பிறகு பாத்துக்கிறேன், நான் வந்து தியேட்டர் கொண்டு பாத்துக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன், டெலிகிராம்ல பாத்துக்கிறேன், எந்த முடிவு எடுக்க வேணாம். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி கொண்டாட வேண்டிய ஒரு படம். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இதே மாதிரியான அடுத்த ரிவ்யூல சந்திக்கலாம். நன்றி.